ஆண்டு கும்பகோணம் அருகில் உள்ள குறிச்சி என்னும் சிறிய கிராமத்தில் கண்ணன் மற்றும் அவரது சகோதரர்களால் மிக சிறிய அளவில் தொடங்கப்பட்ட GK பால் பண்ணை நிறுவனம் குறிச்சியில் தொடங்கியது கும்பகோணத்தோடு நின்றுவிடாது என்பதை மனதில் கொண்டு தங்களது கடும் உழைப்பால் தற்போது பல பரிணாமங்களை தாண்டி கும்பகோணம் சுற்றியுள்ள 9 மாவட்டம் மட்டுமில்லாமல் சென்னை, பாண்டிச்சேரியிலும் மக்களின் பேராதரவோடு தற்போது 100க்கும் மேற்பட்ட விநியோகஸ்தர்கள் மூலம் தமிழ்பால் என்ற பெயரில் தமது விற்பனையை செய்து தமிழகத்தின் முன்னணி நிறுவனமாக திகழ்ந்து வருகிறது. தற்போது 2ஆம் தலைமுறையாய் அதே தொழில் முனைப்புடன் வெற்றிகரமாக செயல்பட்டு வருகிறது தமிழ்பால். நம்ம காலையில் எழுந்தோடனே அடர் தீவனம் கொஞ்சம் ஊற வச்சுருவோங்க. மாட்டுக்கு தேவையானதை ஒரு 1 hour ஊற வச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம மாடை மேலே ஃபுல்லாக எல்லாம் கழுவி விட்டுருவோம். கழுவி விட்டதுக்கப்புறம் அந்த அடர் தீவனம் ஊற வச்சதை எடுத்து மாட்டுக்கு காமிச்சிட்டு அப்புறம் கண்ணுக்குட்டியை ஊட்ட விட்டு பால் கறக்க ஆரம்பிச்சிருவோம். மாடு ஆரம்பத்தில் குறைந்த அளவில் வாங்கி வளர்க்க ஆரம்பித்தோம். அதன் மூலிமா பால் கறந்து தமிழ்பால் கொள்முதல் நிலையத்துக்கு கொண்டு போய் கொடுத்தோம். பாலோட தரத்தை செக் பண்ணி 15 நாளைக்கு ஒரு முறை எங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேயே தவறாமல் அமௌண்ட்டை செலுத்திட்டு இருந்தாங்க. அவங்க மேற்கொண்டு தீவன கரணை எல்லாமே நமக்கு கொடுக்குறாங்க. அதை எங்கள் வயலில் விளைவிச்சு அதை கட் பண்ணி மாட்டுக்கு கொடுக்கும்போது மாடு நல்லா ஆரோக்கியமாக இருக்குது, பால் கறவையும் கொஞ்சம் நல்லா அதிகமாக இருக்குது. அதனால் மேற்கொண்டு நாங்கள் இன்னும் ஒரு 10 மாடு வாங்கி அதன் மூலிமா பால் கறந்து தமிழ்பால் கொள்முதல் நிலையத்துக்கே கொடுக்குறோம். எங்கள்கிட்ட பால் கொடுக்குற கஸ்டமர்கிட்ட உடனே பாலை செக் பண்ணி SNF ஃபேட் அடிப்படையில் ரசீதி கொடுத்துருவோம். அதுக்கு தகுந்த ரேட்டும் அவங்களுக்கு போயிடும். கிட்டத்தட்ட 11 வருஷமாக சென்டர் ஆரம்பித்து வந்த கஸ்டமருங்கள் எங்கள்கிட்ட ரெகுலராக பால் கொடுத்துட்ருக்காங்க. கும்பகோணத்தை சுற்றியுள்ள 7 மாவட்டங்களிலிருந்து 14,000 விவசாயிகளிடமிருந்து பெறப்படும் பாலானது நமது 250 கலெக்ஷன் சென்டர் மூலியமாக நாளொன்றுக்கு 65,000 லிட்டர் பால் கொள்முதல் செய்து வருகிறோம். தினமும் காலையில் மாலையிலும் கொள்முதல் செய்யும் பாலை வண்டிகள் மூலம் அடுத்த 2 மணி நேரத்துக்குள்ள மெயின் பிளான்ட்டுக்கு கொண்டு வந்துடும். ரொம்ப தூரத்துலேருந்து வர்ற பால் கெட்டு போகாமல் இருக்கிறது சில்லிங் சென்டரில் சில்லிங் ப்ராசஸ் செய்து அங்கிருந்து டேங்கர் மூலிமா மெயின் டேரி கொண்டு வரும். சென்டர் இன்சார்ஜ் சென்டரில் பாலை செக் பண்ணிட்டு நம்ம கம்பெனியோட வண்டியில் பிளான்ட்டுக்கு பால் அனுப்புவாங்க. வந்ததுக்கப்புறம் நம்ம சில டெஸ்ட்லாம் பண்ணுவோம். அதில் என்னென்ன டெஸ்ட்னா ஆர்கனோலெப்டிக் டெஸ்ட், ஃபேட்டு, SNF, ஆல்கஹால், அசிடிட்டி, MBRT டெஸ்ட் இதெல்லாம் செக் பண்ணதுக்கப்புறம் சில் பண்ணி சைலோட ஸ்டோர் பண்ணிடுவோம். ஸ்டோரேஜ் செஞ்ச பாலை நம்ம தேவைக்கேற்ப ஃபுல் க்ரீம் மில்க், ஸ்டாண்டர்டைஸ் மில்க், டோன் மில்க் பேக்கேஜ் செஞ்சு மார்க்கெட்டுக்கு அனுப்புகிறோம். மற்ற பாலை நம்மளுடைய வேல்யூ ஆடட் ப்ராடக்ட், அதை பார்த்தீங்கன்னா தயிர், வெண்ணெய், நெய், பன்னீர் போன்ற பொருள் உற்பத்தி செஞ்சு மார்க்கெட்டுக்கு அனுப்புகிறோம். மேலும் பால்காவை மட்டும் இல்லாமல் 5 வகை டேஸ்ட் கொண்ட பால்காவும் உற்பத்தி செய்கிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா மில்க் பர்ஃபி, ஆரஞ்சு பெஸ்ட், ஸ்ட்ராபெரி பஞ்ச், மில்கி டேட், தக்காவா போன்ற பொருட்கள் இது மக்கள்கிட்ட நல்லா வரவேற்பு கிடைச்சிருக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா பசும்பாலை காய்ச்சும் போது பால் ஆடை கட்டும். ஏன் பார்த்தீங்கன்னா இது நான் ஹோமோஜெனிஸ்ட் மில்க். இதில் இயற்கையான கொழுப்பு சத்தும் இயற்கையான மனம் மாறாமல் உற்பத்தி செய்கிறோம். இது பார்த்தீங்கன்னா நம்மளோட வீட்டில் பசுமாடு பாலை காய்ச்சி குடிச்சோம்னா அந்த ரியல் டேஸ்ட் இந்த பாலில் இருக்கும். நம்மளோட ப்ராடக்ட் எல்லாமே சுத்தமாகவும் சுகாதார முறையிலையும் உற்பத்தி செய்து நவீன இயந்திரங்கள் மூலம் பேக்கிங் செய்கிறோம். தரமாகவும் கலப்படம் இல்லாமலும் இருக்கிறதுனால மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. அதனால எங்களுடைய புது ப்ராடக்ட் உற்பத்தி செய்யறதுக்கு ஊக்குவிப்பாக இருக்கு. நாங்கள் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் பண்ணுற பாலை அன்றைக்கு மக்களிடம் விற்பனைக்கு அனுப்புகிறோம். அன்றைய பால் அன்றைய தினமே மக்களுக்கு கிடைச்சிடணுங்கிறதுல நாங்கள் உறுதியாக இருக்கோம். எங்கள் தொழிலாளர்கள் அனைவருக்குமே ஃபுட் சேஃப்டி அண்டு ஹியூமன் சேஃப்டி விழிப்புணர்வை நாங்கள் தொடர்ச்சியாக கொடுத்துட்ருக்கோம். சுற்றுச்சூழல் பாதிக்காத அளவுக்கு நாங்கள் பயன்படுத்துகிற நீரை மறுசுழற்சி செஞ்சு எங்களுடைய தோட்டங்கள், வயல்களுக்கு நாங்கள் பயன்படுத்துகிறோம்.
வருங்கால சங்கத்தினருக்கு சுகாதாரமான என்விரான்மெண்ட் கொடுக்கறதுல எங்கள் நிறுவனம் ரொம்ப கவனமாக இருக்குது. டெல்டா மாவட்டங்களான தஞ்சாவூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் மற்றும் அனைத்து டெல்டா மாவட்ட பகுதிகளிலும் திருச்சி, கடலூர், பாண்டிச்சேரி மற்றும் சென்னை வரைக்கும் ஒரு 100க்கும் மேற்பட்ட விநியோகஸ்தர் மூலமா நம்ம நிறுவனத்தின் பிரத்யேக விற்பனை மையங்கள் மூலமா வாடிக்கையாளர்களுக்கு தேவையான அனைத்து வகையான பால், தயிர் மற்றும் பால் உபபொருட்களான நெய், பன்னீர், பட்டர், கோவா மற்றும் மில்க் சூட்ஸை நம்ம தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். நம்ம பொருட்களை சில்லறை விற்பனை கடைகள் மூலமாகவும், மேலும் நம்ம ஸ்கூல், காலேஜ், கேட்டரிங் இன்ஸ்டியூட்டு, பெரிய நிறுவனங்களுக்கு தேவையான பால் மற்றும் பால் பொருட்களை நேரடியாக நம்ம விநியோகம் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்மகிட்ட கப்பு தயிர் 50 கிராம்லேருந்து 10 கிலோ பாக்கெட் வரைக்கும் கிடைக்கும். நெய்யை பொறுத்தளவுக்கு சாசை பாக்கெட் 10 ரூபா சாசையிலேருந்து 15 லிட்டர் டின் வரைக்கும் உண்டான அனைத்து வகையான வகைகள்லையும் நமக்கு நெய் கிடைக்கும். நம்ம நிறுவனத்தோட பிரத்யேக விநியோக மையங்கள் இல்லாத அனைத்து மாவட்டங்கள்லையும் நம்ம விநியோக மையங்களை அமைத்து அனைத்து மக்களுக்கும் தேவையான தரமான பால் பொருட்களை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு தான் நம்ம நிறுவனத்தோட நோக்கம். பால் ஒர்க்கு பார்த்தீங்கன்னா காலைல நாங்கள் ஏர்லி மார்னிங் ஒரு 5 மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சிடுவோம். கம்பெனிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே பால் கொடுக்குறாங்க. காலைல ஃபார்மர்லேருந்து டேரெக்டாக கலெக்ட் பண்ணி நமக்கு காலைல ஒரு 5-5:30 இங்கே வந்துச்சுன்னா நாங்கள் உடனே டெலிவரி கொடுத்துட்ருக்கோம். பசும்பால் தான் வேணும்னு நினைக்கிற கஸ்டமர் எல்லாருமே நம்ம தமிழ் பால் பசும்பாலை வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தோன்னா கரை வந்த பாலோட மனமும் டேஸ்ட்டும் அதில் அப்படியே இருக்குது. அப்படிங்கிறப்ப நம்ம முதல் தடவை அவங்களுக்கு கஸ்டமர் கொடுக்க வேண்டியதுதான் நம்மளோட வேலை. அதுக்கப்புறம் நம்மளை தேடி அவங்களே வர ஆரம்பிச்சிடுறாங்க. தமிழ் பாலுங்கிற பிராண்டு இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல பிரபலமாக போயிட்டு இருக்கனால நம்மளோட பிராண்டு உள்ள பொருட்கள் எல்லாத்தையுமே கஸ்டமர்கிட்ட ஈஸியாக கொண்டு போய் சேர்க்க முடியுது. அதனால் நமக்கும் நல்ல growth கிடைக்கிது. சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த பிஸ்னஸ் என்னால் நடத்த முடியுது. எங்களோட ஃப்ரான்ச்சைஸியை அடுத்து பண்ணுறதுக்கு முன் வரவங்களுக்கு கவர்மெண்ட் சைடில் என்ன சப்போர்ட் வேணும், என்ன லீகல் ஃபார்மாலிட்டிஸ் எடுக்கணுங்கிறத நாங்கள் எடுத்து சொல்லி அவங்களுக்கு அதை புரிய வைக்கிறோம். ஜிஎஸ்டி எடுக்கிறதுனால ஒரு தயக்கம் இருக்குது. அதை எடுக்கிறதுனால அதோட பெனிஃபிட் என்ன அப்படிங்கிறத புரிய வச்சு, அதேமாதிரி ஐடி ஃபைல் பண்ணுறதுன்னு ஒரு தயக்கம் இருக்குது. அதை பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத எடுத்து சொல்லி அவங்கள பிஸ்னஸ் உள்ளே கொண்டு வந்து அதன் மூலயமா அவங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத எங்கள் ஆஃபீஸுக்கு அழைச்சிட்டு வந்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். டிஸ்பிளே பண்ணி காமிக்கும் போது அவங்களுக்கு இன்னும் நம்ம மேலே ஒரு நம்பிக்கை பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு முன் வராங்க. குறைஞ்ச முதலீட்டில் தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு எங்களோட அந்த ஃப்ரான்ச்சைசி மாடல் ரொம்ப பொருத்தமாக இருக்கும். ஒரு பிஸ்னஸ் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா அந்த பிராண்ட்லேருந்து கிடைக்கக்கூடிய சப்போர்ட்டு தான். அந்த சப்போர்ட்டுன்னு நான் சொல்கிறது அந்த ஷாப்புக்கான ரெண்ட்டு, ஷாப்புக்கான இபி பில்லு, அந்த ஷாப்போட ஃபுல் பிராண்டிங் பண்ணி கொடுக்கறது, மார்க்கெட்டிங் சப்போர்ட், ரெகுலராக டே டு டே தேவையான மார்க்கெட்டிங் சப்போர்ட்டு, சேல்ஸுக்கு எங்கள் டீமோட சேல்ஸ் சப்போர்ட்டு, இது எல்லாமே எங்கள் பிராண்ட்லேருந்து கிடைக்கும். ரைட் டைம் டெலிவரி, இதை சரியான முறையில் கன்சியூமர் கொண்டு போய் சேர்க்கறது அந்த டிஸ்ட்ரிபியூட்டரோட கடமை. ஸோ அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா சப்ளை செயின் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். இது ஒரு முக்கியமான விஷயம். ரெண்டாவது, இந்த உழைக்க தயாராக இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொழில் முனைவோருக்கும் எங்களுடைய இந்த ஃப்ரான்ச்சைசி மாடல் ரொம்ப பொருத்தமாக இருக்கும்.